நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் 15வது பக்தி திருவிழா பவர்ட் பாய் உதயம் பருப்பு வகைகள் கடந்த 4ஆம் தேதியன்று இனிதே துவங்கியது சென்னை நாரதகான சபாவில். மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். வேத கோஷங்கள் முழங்கின. கடவுள் வாழ்த்து பாடப்பட்டது. எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடினரோ அடியார், அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ அடியார், அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ. மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி திருவிளக்கேற்றினார். பூஜ்ய ஸ்ரீ மதிவொளி சரஸ்வதி அவர்கள் சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் ரீஜனல் மேனேஜர் திரு ராமமூர்த்தி அவர்கள், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் உதயம் பருப்பு வகைகள் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள், விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸின் எம்டி திரு சேஷன் அவர்கள், சேலஞ்ச் அட்வர்டைசிங் எம்டி திரு சக்திவேல் அவர்கள், பட்டர்ஃப்ளை ஹோம் அப்ளையன்ஸ் ஜிஎம் திரு ஜெயசங்கர் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு பி ராமானுஜம் அவர்கள், திரு ஏவிஎம் குமரன் அவர்கள், ஓஷியானிக் திரு மெய்யப்பன் அவர்கள், தலைசிறந்த உபன்யாசகர்களின் உபன்யாசங்களும் தெய்வீக மனம் கமழும் நாம சங்கீர்த்தனங்களும் அரங்கத்தை ஆலயமாக்கியது. மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் அருளுரையுடன் பக்தி திருவிழா இனிதே துவங்கியது. கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. உலகத்தில் அநேக ரிஷிகளுக்கு பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் உண்டு. அத்தகைய ரிஷிகள் அப்படின்னுட்டா நம்முடைய கற்பனைகள் அவர்களை பார்க்கும் பொழுதே தலையில் ஒரு ஜடை வச்சுண்டு ஒரு யோகதண்டம் கமண்டலம் இப்படியாக கடுமையாக தவம் பண்ணக்கூடியவர்களை தான் ரிஷிகள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். அப்படி தான் நம்முடைய கற்பனையிலையும் அந்த ரிஷிகளை நாம் நினச்சிட்டு இருக்கோம். விஸ்வாமித்திரரையோ வசிஷ்டரையோ அகஸ்தியரையோ இத்தகைய ரிஷிகள் இப்படி தான் வாழ்ந்திருக்கா. ஆனால் நாரத மகரிஷி அப்படின்னு நாரதரை சொல்லும் பொழுது நாரதர் மட்டும் எப்பொழுதும் எப்படி இருக்கார் அப்படின்னுட்டா கையில் ஒரு சப்பலாக்கட்டைன்னு சொல்லக்கூடிய தாளம், ஒரு தம்பூரா, கழுத்தில் எப்பொழுதும் ஒரு மாலை, ஒரு பீதாம்பரம், இதோடு தான் நாரதர் இருக்காரே தவிர நாரதர் தலையில் பெரிய ஜடாமுடியோ யோகதண்டமோ கமண்டலமோ அப்படி நாரதர் இருக்கிறதில்ல. அது மாதிரி புராணங்களை எடுத்து பார்த்தா நாரதர் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தார், ஒரு நாள் தூங்காமல் இருந்தார், ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கடுமையாக தவம் பண்ணினார் அப்படின்னும் பார்க்க முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் நாரதர் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி இருந்தார் அப்படின்னும் பார்க்க முடியாது.
ஹிரண்யகசிபுடைய சபையாக இருந்தாலும் சரி, கம்சனுடைய சபையாக இருந்தாலும் சரி, நாரதர் போகாத இடமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னுட்டா, மகர்ஷிகள்லாம் அவர்கள் பின்பற்றினது மனதை அடக்கி செய்யக்கூடிய கடுமையான தவம் அப்படிங்கிற ஒரு பாதை. நாரதர் பின்பற்றினது பக்திங்கிற ஒரு மார்க்கம். இந்த பக்திங்கிற மார்க்கம் ரொம்ப இனிமையான ஒரு வழி, சுலபமான ஒரு வழி. அந்த பக்திக்கு அடிப்படை அப்படிங்கிறது கதாசிரவணம். எது நாம் திரும்பி 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 கேட்டுட்டே இருக்கோமோ அதில் தான் மனது நமக்கு திரும்பி போகும். அதனாலே சதா சர்வ காலமும் பகவானுடைய கல்யாண குணங்களையும் பகவானுடைய லீலைகளையும் அந்த பகவானை ஆசிரியிச்சு வாழ்ந்த மகான்களுடைய சரித்திரத்தை கேட்டுட்டே இருந்தாதான் ஹிருதயத்தில் பக்தி வரும். ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு 6 அறிவு இருக்கு. 6 அறிவு இருந்தாலும் கூட அந்த குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கு மேலே மேலே படிப்பை கொண்டு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்த்தாதான் அந்த புத்தியானது தீட்சண்யத்தை அடையிறது. பள்ளிக்கூடத்துக்கே போகாத குழந்தையா இருந்தா அந்த குழந்தை படிப்பறிவில்லாத குழந்தை அப்படின்னு நாம சொல்லிடுறோம். 6 அறிவு இருந்தாலும் கூட புத்தி தீட்சண்யத்தை அடையலை. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாடசாலை வேணும். அதுக்கு தான் சத் சங்கம் அப்படின்னு பேர். அடிக்கடி இது மாதிரியான சங்கங்கள்ல வந்து பகவானுடைய கதைகளே நாம் திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருந்தோமானால் அதனுடைய அடிப்படையிலே நம்மளுடைய ஹிருதயத்தில் அவனுடைய சிந்தனை தைலதாரையாட்டம் வந்து நாக்கில் அவனுடைய நாமா வந்துட்டு இருந்ததுன்னா பக்தி ரொம்ப சுலபமாயிடுறது. அதனால தான் நாரதர் போன்ற மகர்ஷிகள்லாம் சதா சர்வ காலமும் அங்கும் இங்கும் அலைந்து எல்லாருக்கும் பக்தியை பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அத்தகைய பாகவதம் போன்ற கதைகளை யார்கிட்டேந்து கேட்கணும் அப்படின்னுட்டா, அந்த பாகவதம் போன்ற புராணங்களை அடிக்கடி பாராயணம் பண்ணி அதையே சிந்தனம் பண்ணி அதையே தியானமாக இருக்கக்கூடிய மகான்கள்டேருந்து நாம் கேட்டோமானால் அவர்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பக்தி சுலபத்திலே நம்முடைய ஹிருதயத்தை வந்து அடையும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வரக்கூடிய பண்டிதர்களுக்கெல்லாம் நிறையா சம்மானம் பண்ணுவான். ஒரு பெரிய சங்கீத வித்வான் வந்தால் அவரை பாட சொல்லி அவருடைய சங்கீதத்தை ரசித்து அவருக்கு பல பட்டங்கள் கொடுத்து அவரை கௌரவிப்பான். ஊர் ஊராக போய் பாகவதம் சொல்லின்னு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இது காதில் விழுந்தது. நாமும் எவ்வளவோ இடத்துல போய் பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம், நாம் நினைச்ச சம்பாவனை நமக்கு வரமாட்டேங்கிறது. இந்த ராஜாவோ அவர்கிட்ட போய் பாகவதம் சொன்னால் நிறையா பட்டம் கொடுப்பார், நமக்கு நிறையா பொன் நகைகள் கொடுப்பார், வஸ்திரம் கொடுப்பார். அதனால இந்த ராஜா கிட்ட போய் நாம் பாகவத கதை சொல்லி நிறையா சம்பாவனை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சார் அந்த புராணம் சொல்லக்கூடியவர். அதனால ராஜாவை தேடி வந்தார். ராஜா என்ன பண்ணினார், எனக்கு நிறையா வேலை இருக்கு, 7 நாட்கள் உங்களோட உட்கார்ந்துட்டு இப்போ பாகவதம் கேட்கிற கூடிய நிலையிலே என்னுடைய அலுவலகம் இல்லை, எனக்கு நிறையா காரியங்கள் இருக்கு. அதனால நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கோ, இங்கேயே உங்களுக்கு ஒரு இடம் தரேன், நீங்கள் தினமும் பாகவதத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருங்கோ, எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ உங்களை கூப்பிட்டு நான் கதை கேட்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். அதனால அந்த பண்டிதரும் என்ன பண்ணுவார்னா தினமும் உட்காந்துட்டு பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 7 நாள் 10 நாள் ஆகும். திரும்பி ராஜாவை வந்து பார்ப்பார். ராஜா, நான் இப்போ கதை சொல்லட்டோமா? இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்ச நாள் ஆகட்டும், நீங்கள் பாகவதம் படிச்சுட்டு இருங்கோ. 1 மாதம் ஆகும். திருப்பி அந்த பண்டிதர் வருவார். ராஜா சொல்லுவார், இல்லை இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்படியே கிட்டத்தட்ட அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே ஒரு இடம் கொடுக்கப்பட்டு அந்த பண்டிதர் தினமும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு வந்தார். 1 வருடம் ஆச்சு, 2 வருடம் ஆச்சு. ஒரு நாள் அந்த பண்டிதர் ராஜாவை பார்க்கறதுக்கு வர காணும். ராஜா கேட்டார், எங்கே அந்த பண்டிதரை காணும் அப்படின்னு விட்டா, எல்லாரும் சொன்னால் அவர் காட்டில் போய் தனிமையில் உட்கார்ந்துட்டு பகவானை தியானம் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டார். உடனே ராஜா என்ன பண்ணினான்னா தன்னுடைய பையனை கூப்பிட்டு அவன்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு இப்போ அந்த பண்டிதன்கிட்ட போய் நான் பாகவதம் கேட்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். ஏன்னா
அந்த ராஜா என்ன நினைக்கிறான்னா, இப்பொழுதுதான் அவருக்கு புராணம் சொல்றதுக்கான யோக்கியதை வந்திருக்கு அப்படிங்கிறதா. இது நாள் வரைக்கும் அவர் கதை சொல்றேன்னா கூட கேட்காத ராஜா இப்பொழுது அவரை தேடி போனான் அப்படின்னு விட்டா. இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, யாருடைய ஹிருதயத்துல சதா பகவானுடைய தியானம் இருக்கோ, நாம சங்கீர்த்தனம் இருக்கோ, அத்தகைய பக்தி இருக்கோ, அவர்கள்டேர்ந்து நம்ம கதை கேட்கும் பொழுது சுலபமா அவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பக்தியானது நம்முடைய ஹிருதயத்தில் பிரதிஷ்டை ஆகிறது அப்படின்னு தெரியறது. அதனாலே பகவானுடைய அவதாரங்கள் இந்த தேசத்துல அநேக அவதாரங்கள் நடந்துட்டு இருக்கிறதா பாகவதம் போன்ற புராணங்கள்ல சொல்றது. அதுல முக்கியமான அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரம். அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணி பகவான் நமக்கு பரம உபகாரம் பண்ணியிருந்தாலும் கூட அதை விட பரம உபகாரம் பண்ணினது யாரு அப்படின்னுட்டா, ராமருடைய அவதாரத்தை வால்மீகி நமக்கு எழுதி வச்சாரே, அவர் பண்ணியிருக்கிறது தான் பெரிய உபகாரம். கிருஷ்ணாவதாரத்தை வியாசர் நமக்கு எழுதி வச்சாரே, அதுதான் பெரிய உபகாரம். அந்த ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் பண்ணின உபகாரத்தை காட்டிலும் அதிகமான உபகாரம் பண்ணினவர்கள் அவர்களுடைய சரித்திரத்தை நமக்கு எழுதி கொடுத்த மகர்ஷிகளான வால்மீகியும் வியாசரும். அவர்கள் இல்லை அப்படின்னுட்டா இன்றைக்கு வரைக்கும் அந்த கிரந்தங்கள் அவர்களுடைய லீலைகளோ மகிமைகளோ பிரபாவங்களோ நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அதுவோ தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனாலே சாமானிய ஜனங்களை கூட அது போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய அத்தகைய அவதாரங்களை எப்படி வால்மீகி தேவ பாஷையில எழுதினாரோ அது மாதிரி பிரதேச பாஷையிலையும் நிறைய பேர் எழுதிட்டு போயிருக்கா. காசிக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அங்க ஆத்மாராமர்னு இருந்து தினமும் ராமரை பூஜை பண்ணிண்டு ராமாயண பாராயணம் பண்ணிண்டு ராமநாமம் சொல்லிண்டே இருக்கார். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய சபையிலே பண்டிதரா இருக்கிறதுனாலே ராஜா அவருக்கு வேண்டிய வீடு, அவருடைய வீட்டிற்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் ராஜாங்கமே கவனித்து கொள்ளும். ராஜாவுடைய சபையிலே அடிக்கடி வந்து ராமாயணம் சொல்லுவார் அவர். புராணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒரு நாள் அவளுடைய மனைவி கர்ப்பவதியாகி துளசியை பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த துளசி செடிக்கு பக்கத்திலேயே கர்ப்பம் நழுவி ஒரு குழந்தை கீழே பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய உதடு இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆத்மாராமர் அந்த குழந்தையினுடைய அப்பா காதை வச்சு கேட்டா, பிறந்த குழந்தை ராம 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 தாரக மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கு. துளசி செடிக்கு அடியிலேயே குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு துளசிதாசர் அப்படின்னு பேர் வச்சா. அந்த குழந்தைக்கு ரத்னாவளின்னு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஆத்மாராமரும் அவருடைய மனைவியும் நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்தில் போய் தபஸ் பண்ணுறதுக்கு போயிட்டா. முன்ன மாதிரியே ராஜா, உங்கள் அப்பா என்னுடைய சபையில் வந்து ராமாயணம் போன்ற புராணங்கள் எல்லாம் சொல்லுவார், அவர் தான் இப்போ நைமிசாரண்யத்தில் தபஸ் பண்ணுறதுக்கு போயிட்டார், நீர் வந்து எனக்கு அடிக்கடி இத்தகைய புராணங்களை சொல்லும் அப்படின்னு உடனே துளசிதாசரும் அடிக்கடி ராஜாவுடைய சபையில் போய் ராமாயணம்லாம் சொல்லுவார். இவர் மூலமா அந்த ராமாயணத்தை கேட்டு 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 அந்த ராஜாவுக்கு என்ன தோணிடுத்து அப்படின்னா, அந்த ராமர் பிறந்த அயோத்தி, அந்த சித்திரக்கூடம், ராமர் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துடுத்து அந்த ராஜாவுக்கு. அந்த ராஜா என்ன சொல்றான், நானா போய் அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கறத விட பரம ராமபக்தரான உங்களை கூப்பிட்டுண்டு அந்த இடத்துல போய் சரையூ நதி, அயோத்தி, சித்திரக்கூடம் போன்ற இடங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு துளசிதாசர்கிட்ட சொல்லும் பொழுது துளசிதாசர் சொல்றார், என்னுடைய மனைவி சின்ன குழந்தை, அவளுக்கு இன்னும் உலக அறிவு ஏற்படலை, வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லை, அதனால உங்க கூட யாத்திரைக்கு நான் இப்போ வர முடியாதுன்னு சொல்லி ராஜா ரொம்ப அவரை நிர்பந்தப்படுத்தி கூப்பிட்டுட்டு போயிட்டான். அவருடைய மனைவிட்டு சொல்லிட்டு போறார், ஒரு மாதம் தான் யாத்திரை, நான் இத்தனாம் தேதி திரும்பி வந்துடுவேன், நீ வீட்டில் பத்திரமாரு, ஜாக்கிரதையாரு. ஒரு வெளியூருக்கு போகக்கூடிய கணவன் தன்னுடைய மனைவிக்கு எத்தகைய புத்திமதிகளை சொல்லுவானோ அத்தகைய அறிவுரைகளை வழங்கிட்டு இவர் கிளம்பி போறார். ஒரு மாதம் யாத்திரை முடிந்தது, திரும்பி வரார். ராத்திரி நேரம், வீட்டு கதவு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் கேட்கிறார், என்னுடைய மனைவி இல்லையா, வீடு பூட்டி இருக்கே. இல்லை, நேற்றைக்கு வரைக்கும் இருந்தாளே. யாரோ உங்க மைத்துனர் வந்தார், உங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், அதனால உங்க மனைவியை கூப்பிட்டுட்டு போயிருக்கார். இவருக்கு
பகீர்னுத்து ஏனென்றால் உண்மையிலேயே மைத்துனர் தான் வந்திருக்கானா, இல்லை வேறு யாராவது அப்படி ஒரு தவறான செய்தியை சொல்லி ரத்னாவளியை கூப்பிட்டு போயிருக்காளாங்கிற ஒரு கவலை. இது உண்மையா பொய்யா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விட்டா மாமனார் வீட்டுக்கு போகணும். இந்த காசியிலிருந்து இவர் இருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து அவருடைய மாமனார் வீட்டுக்கு போகணும்னா கங்கைங்கிற நதியை கடந்து போகணும். நதியில பிரவாகமா வெள்ளம் போயின்னு இருக்கு, நல்ல மழை, இடி இடிக்கிறது, மின்னல். ராத்திரி 9 மணி 10 மணிக்கு போய் அந்த படகு சவாரி பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், நான் அக்கறைக்கு போகணும் வரையா? அவர்கள் எல்லாம் சொல்றா, நல்ல மழை பெய்யறது, ஒரே இடி மின்னலா இருக்கு, யாருமே இப்பொழுது படகு கட்டிண்டு வரமாட்டோம், ஒரே சுழல் இருக்கு, கார்த்தால பார்த்துக்கலாம். இவருக்கு காலையில் வர இருக்கிறதுக்கு பொறுமை இல்லை. இப்பொழுதே ராத்திரியில போய் தன்னுடைய அருமையான மனைவி தன்னுடைய தகப்பனார் வீட்டிலே சௌக்கியமா இருக்காளா தெரிஞ்சுக்கணுங்கிறது இவருக்கு. அந்த படகோட்டிகளை கெஞ்சி கெஞ்சி பார்த்து அவர்கள் வராததுனால இவரே அதுல குதிச்சார், நீச்சல் அடிக்கிறார். நீச்சல் அடிச்சுட்டே போகும்பொழுது இதை தாண்டி போகிறதுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு மரக்கட்டை மாதிரி ஒன்று முதக்கிறது, அது மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். அக்கறைக்கு போயிட்டார். மாமனார் வீட்டுக்கு போனாலும் கதவு பூட்டி இருக்கு, நல்ல மழையா இருக்கிறதுனால ராத்திரி 12 மணி 1 மணி. கதவை தட்டி பார்க்கிறார், யாரும் திறக்கலை. அந்த வீட்டுக்குள்ள எப்படி போகிறதுன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அதனுடைய விழுதுகள் இருக்கு. அதை கிடுகிடுன்னு பிடிச்சிட்டு அந்த வீட்டு முற்றத்துல போய் குதிக்கிறார். ராத்திரி 12 மணி யாரோ ஒருத்தர் வந்து குதிக்கிறாரேன்னு ஒரு தீபத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா துளசிதாசர். ரத்னாவளி சௌக்கியமா இருக்கா மனைவி. நான் உன்னை என்ன சொல்லிட்டு வந்தேன், நான் வெளியூருக்கு போகும்பொழுது நான் வர வரைக்கும் திரும்பி வீட்டில் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு வந்தான், நீ பாட்டுக்கு இப்படி கதவை பூட்டிட்டு இங்கே வந்துட்டியே, நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு மனைவியை பார்த்து கொஞ்சம் கோபம் வருது. மனைவி சிரிச்சுட்டே இருக்கா. ரத்னாவளி, நான் இவ்வளவு தூரம் கோபத்தோடு பேசிட்டு இருக்கும்பொழுது உனக்கு கோபம் வராமல் சிரிச்சுட்டு இருக்கியே, என்ன காரணம்னு கேட்கிறார். அவர் சொல்றா, நீங்க ராஜா கிட்ட போய் ராமாயணம் சொல்றேர், ஊர் உலகத்துல எல்லாரும் ராமாயணம் சொல்றேன். அப்படி ராமாயணம் சொல்லும் பொழுது அந்த பக்தர்களை பார்த்து, கதை கேட்க வரவாளை பார்த்து நீங்க என்ன சொல்றேன், ராமர் இருக்கான், கைவிட மாட்டான், பகவானை நம்பினவர்களே பகவான் கைவிட மாட்டான், எல்லாரும் ராமாயண பாராயணம் பண்ணுங்கோ, ராமநாமம் சொல்லுங்கோன்னு சொல்றேன், எல்லாருக்கும் உபதேசம் பண்றேளே, அது உங்களுக்கு இல்லையா? நம்முடைய தலைமுறையா நம்முடைய குடும்பத்தில் ராமாயணமும் ராமருடைய பூஜையும் ராமநாமமும் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு ஆபத்து வரும்? உங்களுக்கு ராமர் மேல அத்தகைய நம்பிக்கை இல்லையா? நான் அந்த வீட்டிற்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனேவே உங்க அப்பா என்னை கூப்பிட்டு, நான் எதுவும் சொத்து சுகம் சேர்த்து வைக்கல என் பையனுக்கு, ஆனா ஒரு பெரிய சொத்து வச்சிருக்கேன், ராமநாமங்கிற நிதி, அதை உனக்கு உபதேசம் பண்றேன்னு எனக்கு பண்ணினார். அன்றிலிருந்து இந்த ராமநாமத்தை நான் ஆவர்த்தி பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால எனக்கு சில சித்திகள்லாம் கைகூடி இருக்கு. நான் உங்ககிட்ட இதனால் சொன்னதில்லை, இப்பொழுது சொல்றேன். ராத்திரி கங்கையில எவ்வளவு பிரவாகமா வெள்ளம் போகும் பொழுது எந்த படகோட்டியும் வந்திருக்க மாட்டானே. நீங்க நீச்சல் அடித்து தானே வந்தேன். ஆமா, ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது மரக்கட்டை இல்லை, ஒரு செத்து போன பொணம் கங்கையில முதந்து வரது, அது மேலே ஏறி உட்கார்ந்துட்டு வந்திருக்கேன். வீட்டு கதவை நீங்க இவ்வளவு நாளி தட்டியும் நாங்க திறக்கலை அப்படின்னுட்டா ஒரு ஆலமரத்தினுடைய விழுதை பிடிச்சுதானே கீழே குதிச்சிருக்கேன். அது ஆலமரத்தினுடைய விழுது இல்லை, கால சர்ப்பம், பாம்பு. அந்த பாம்பு பிடிச்சுதான் நீங்க கீழே குதிச்சிருக்கேன். ஏன்? என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஆசை. நான் பத்திரமா இருக்கேனா, ஜாக்கிரதையா இருக்கேனா, மனைவியை பார்க்கணுங்கிறதுக்கு தானே இவ்வளவு தூரம் தவிச்சு ஒரு பிணத்து மேல ஏறி பாம்பு பிடிச்சு உள்ள வந்து குதிச்சிருக்கேன். என்ன பார்க்கணுங்கிற ஆசையிலே கோட்டியில ஒரு பங்கு ராமனை பார்க்கணும்னு நீங்க வச்சுட்டு இருந்தேலானால் என்றைக்கோ ராமரை பார்த்திருப்பேலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பார்க்கணுங்கிற ஆசையிலே கோட்டியில ஒரு பங்கு ராமனை பார்க்கணும்னு நீங்க வச்சுட்டு இருந்தேலானால் என்றைக்கோ ராமரை பார்த்திருப்பேலே. இந்த மாம்ச சரீரத்தை பார்க்கறதுல என்ன ஆசை இருக்கு? இந்த மாம்ச சரீரத்தில் ரத்தம் இருக்கு, எலும்பு இருக்கு, இது மேலேயா உங்களுக்கு ஒரு பிரியம்? ராமரை பார்க்கணும் அந்த தவிப்பு இருக்கக்கூடாதா?
ஒரு வார்த்தை அவருக்கு அப்படியே திரும்பி 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 மனதில் ரீங்காரம் பண்ணுறது. என்னை பார்க்கறதுல வச்சிருக்கிற ஆசையிலே கோட்டியில் ஒரு பங்கு ராமரை பார்க்கணும்னு வச்சிருக்க கூடாதா? அந்த மனைவி வார்த்தையே அவரை திரும்பி திரும்பி துரத்தே கார்த்தால யார்கிட்டையும் கொல்லிக்காம கிளம்பி காசிக்கு போயிட்டார். காசியில் கங்கை கரையில் உட்கார்ந்துட்டு நிறையா ராமநாமத்தை ஜபம் பண்ணுறார். ராமநாமத்தை ஜபம் பண்ணினதுனாலே அவருடைய ஹிருதயத்தில் ராமாயணம் எழுதணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அவருடைய ஹிருதயத்திலிருந்து என்னென்ன ஸ்லோகங்கள் வருதோ அதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையிலே வடமொழியில் எழுதி வைக்கிறார். இன்றைக்கு எவ்வளவு எழுதினாரோ, அவர் ஒரு சின்ன குடிசை போட்டிருந்து தானே காசியில் தங்கியிருக்கார். அங்கே ஒரு ராமர் படம் இருக்கும், அதோட சந்நிதியில் வச்சுட்டு மறுநாளுக்கு எழுந்து தொடர்ந்து எழுந்தலாம்னு பார்த்தா நேற்றுக்கு எழுதின ஸ்லோகங்கள் எல்லாம் காணாத போயிருக்கு. எப்படி இப்படி நடக்கிறது? யார் அழிக்கிறா? ஒரு தண்ணி பட்டு அழிஞ்சிருந்தா அந்த நோட்டு புத்தகத்தை பார்க்கும் பொழுது தெரியும், நோட்டு புத்தகம் வச்சபடியே இருக்கு, ஆனால் எழுத்துக்கள் மட்டும் மறைந்திருக்கு. மறுநாள் திரும்பி எழுதிட்டு பார்த்தா மறுநாளும் அந்த ஸ்லோகங்களை காணும். அதற்கு அடுத்த நாள் இப்படியே தொடர்ந்து நடக்க, இது எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக துளசிதாசர் அன்றைக்கு ராத்திரி தூங்காம உழிச்சுண்டே ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். ராத்திரி 12 மணி. காசி க்ஷேத்திரத்து தேவதையான சாக்ஷாத் விஸ்வநாதன் கைலாசபதி ருத்ராட்ச மாலைகளோட, கபால மாலைகளோட, ஜடாமுடியோட, கங்கையோட, சந்திரனோட அந்த துளசிதாசர் எழுதின ராமாயண ஸ்லோகங்கள்லாம் அழிச்சுட்டே இருக்கார். துளசிதாசர் ஓடி போய் பரமேஸ்வரனுடைய சரணத்தில் விழுந்து, பிரபோ, நான் ராமாயணம் எழுதுறதுல உங்களுக்கு சம்மதம் இல்லையா? அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லியிருக்கலாமே. தினமும் என்னுடைய குடிசைக்கு அர்த்தராத்திரியில் 12 மணிக்கு நீங்க இது மாதிரி என்னுடைய ஸ்லோகங்கள்லாம் அழித்திருக்க வேண்டாமே. நீங்க சொன்னாலே நான் கேட்பேனே. அதுக்கு பரமேஸ்வரன் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, துளசிதாஸ், நீ ராமாயணம் எழுதுறதுல எனக்கு சம்மதம் தான். ஆனால் வால்மீகி மாதிரி எல்லோருமே வடமொழியில் எழுதினா அந்த வடமொழி தெரியாத பிராந்திய மொழி தெரிந்தவர்கள் ராமாயணத்தை எப்படி தெரிஞ்சுப்பா? அதனால நீ ஹிந்தி பாஷையில் ராமாயணம் எழுது அப்படின்னு சொல்றார். பரமேஸ்வருடைய ஆக்ஞையினால தான் வடமொழியில் எழுத ஆரம்பித்தவர் மாறி துளசிதாசர் ஹிந்தியில் ராமாயணம் எழுதினார். இதற்கு என்ன பிரமாணம்னா, துளசிதாசருடைய ராமாயணம் படித்து பார்க்கும் பொழுது பார்வதிக்கு பரமேஸ்வரன் இந்த ராமாயணத்தை சொல்கிற மாதிரியே ஆரம்பித்து துளசிதாசருடைய ராமாயணத்தை எழுதியிருக்கார். அப்படின்னுட்டா பக்தி அப்படின்னா, அந்த பக்தியே இத்தகைய மகான்கள் என்றைக்கோ ஒரு மழை பெய்யறது, மழை பெய்யக்கூடிய காலத்தில் கூட இருக்கக்கூடிய விவசாயி அதனுடைய பலனை அனுபவிச்சுடுறார். மழை தினமும் பெஞ்சுட்டு இருக்காதே. அப்போ மழை இல்லாத காலத்துக்கு தண்ணி வேணும்னா அதை ஒரு டேங்கில், பெரிய மேட்டூர் டேம் மாதிரி கட்டி அந்த தண்ணியை ஒரு வாய்க்காலில் கொண்டு பாய்ச்சி வயல்வெளிகளில் கொண்டு வரோம். அதுவும் போராதுன்னு அதை ஒரு பைப் லைன் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இடத்து வரைக்கும் அந்த பைப் லைனை கொண்டு அந்த தண்ணீரை நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கிறது பகவானுடைய அருள் மழை. வால்மீகி ராமாயணம் அப்படின்னுட்டாலோ ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா என்னன்னா, அந்த ராமரும் கிருஷ்ணரும் பெய்த மழையே வால்மீகி அணை கட்டினது தான் வால்மீகி ராமாயணம். வியாசர் கட்டின அணை தான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தீர்த்தமான அந்த கருணையை இன்றைக்கும் அத்தகைய புராணங்களை நம்ம பாராயணம் பண்ணி அத்தகைய கதைகளை கேட்டு அதனுடைய பலனா ஒவ்வொரு வீட்டிலையும் பாராயணம் பண்ணி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பெருமாள் அறையிலே அத்தகைய மூர்த்திகளை அர்ச்சாவதாரம் வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதனால பக்தி அப்படிங்கிறதே அன்றையிலிருந்து நாரதரிலிருந்து ஆரம்பிச்சுக்கு இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய மகான்கள் எல்லாரும் அதை எங்கெங்கெல்லாம் சாதுக்கள் இருக்காளோ அந்த இடத்துல தேடி 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 கொண்டு போய் அந்த பக்தியை கொடுத்துருக்கா. அந்த விதத்தில் இன்றைக்கு விஞ்ஞான சாதனங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய மீடியா டிவி சேனல் மூலமாக இந்த விஜய் டிவி இந்த பக்தி விழாவை 2008 ஆரம்பித்து 6 வருடங்களில் 15 நிகழ்ச்சிகள் வெளியூர்கள் எல்லாம் நடத்தி இன்றைய நிகழ்ச்சி 15வது நிகழ்ச்சி இன்றைக்கு நாரதகான சபாவில் நடக்கிறது. இதனுடைய பலன் மேலும் எல்லாரையும் சேர்ந்தடைந்து எல்லாருக்கும் பகவானுடைய கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்திருந்த மெய்யன்பர்களுக்கு திருக்கோவில்களிலிருந்து நிவேத்தியம் செய்து கொண்டு வரப்பட்ட திவ்ய பிரசாதம் வழங்கப்பட்டது.